வணக்கம் மக்களே, நான் உங்கள் சரோ. இந்த வீடியோ பதிவில் முருகப்பெருமானின் அபூர்வ தோற்றங்களை பற்றி பார்ப்போம் வாருங்கள். திருப்போரூர் கோவிலில் நீங்கள் வலம் வரும்போது முருகப்பெருமானை ஆட்டு வாகனம், கிளி வாகனம், சிம்ம வாகனத்துடன் காணலாம். அடுத்து திருப்பரங்குன்றம் சென்றால் மூலவரான முருகப்பெருமானின் கீழே ஆடு, மயில், யானை, சேவல் ஆகிய 4 வாகனங்கள் இருப்பதை நீங்கள் கண்டுகளிக்கலாம். அடுத்து கைலை மலையில் முருகப்பெருமான் கையில் சேவலுடன் காட்சி தருவார். கனககிரியில் முருகப்பெருமான் கையில் கிளியுடன் காட்சி தந்து வரும் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மருங்கூர் சென்று முருகப்பெருமானை பார்த்தால் ஆட்டு வாகனத்துடன் முருகப்பெருமானை பார்க்கலாம். அடுத்து சிதம்பரத்தில் யானை மேல் அமர்ந்த முருகனை இன்றளவும் கண்டுகளிக்கலாம். காங்கயத்திலுள்ள ஐயப்பன் கோவிலில் எங்கும் காண முடியாத வகையில் மீனின் மீது நிற்கின்ற முருகனை பார்க்கலாம். ஆவூர் கோவிலில் முருகப்பெருமான் கையில் தாமரை மலரை ஏந்தியுள்ள காட்சியை நீங்கள் கண்ணார கண்டுகளிக்கலாம். அடுத்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள திண்ணியம் என்ற தலத்தில் முருகன், வள்ளி, தெய்வானை என ஆளுக்கொரு மயில் மீது அமர்ந்துள்ள அற்புத கோலத்தை இன்றளவும் காணலாம். அடுத்து கும்பகோணத்தில் அருகே உள்ள அழகாபுத்தூரில் முருகப்பெருமான் விஷ்ணுவின் ஆயுதமான சங்கு சக்கரத்துடன் கல்யாண கோலத்தில் காட்சி தருகிறார். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள்